காந்தி குடும்பத்தை சேராத ஒருவர் எப்படி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார் என்பதை நினைத்து எதிர்க்கட்சிகள் விரக்தி அடைந்திருக்கின்றனர் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், மேலும் அவர் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த இரு அவைகளின் எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு வந்த பிரதமர் மோடிக்கு மூன்றாவது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றதற்காகவும் பிரதமராக பொறுப்பேற்றதற்காகவும் ஆளுயர மாலை அணிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றிய பிரதமர் மோடி எம்பிக்களுக்கு பல அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக எம்பிக்கள் தங்களது தொகுதி மக்களோடு ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும், அவையில் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும், குறிப்பாக மத்திய அமைச்சர்களும் அவையில் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார். அதே போல அவை விதிகளுக்கு உட்பட்டு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அவையிலே எடுத்து வைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தங்களுடைய தொகுதிக்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் எனவும், எம்பிக்கள் ஒரு முறையாவது தங்கள் குடும்பத்தினருடன் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமருடைய அருங்காட்சியகத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஜவஹர்லால் நேரு முதல் பல்வேறு பிரதமர்களுடைய அந்த வாழ்க்கை பயணம், நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய சேவை ஆகியவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டுக்கு சேவையாற்றுவதற்காகவே எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே கட்சி பாகுபாடின்றி நாட்டிற்கு சேவையாற்றுவதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மிக முக்கியமான பணி. எனவே நாட்டுக்கு சேவையாற்றுவதை முதன்மையாக வைத்து செயல்பட வேண்டும். நீர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் நிபுணத்துவத்தை வளர்த்துக் கொண்டு அது தொடர்பான விஷயங்களை அவையிலே எழுப்ப வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தல்களை பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். எதிர்கட்சிகளின் மீது சில குற்றச்சாட்டுகளையும் பிரதமர் மோடி முன்வைத்திருக்கிறார். அதாவது ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு நாடாளுமன்ற வரலாற்றில் பலர் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார்கள். சிலர் நேரடியாகவும் சிலர் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவும் அவர்கள் பிரதமராக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேநீர் இருக்கக்கூடிய ஒருவர் மூன்றாவது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்றிருப்பதை நினைத்து எதிர்கட்சிகள் கவலை அடைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். காந்தி குடும்பத்தை சாராத ஒருவர் மூன்றாவது முறையாக எப்படி பிரதமரானார் என்பதை நினைத்து எதிர்கட்சிகள் விரக்தி அடைந்திருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் அவர்கள் எம்பிக்கள் மத்தியில் பேசியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.